என்னால் மாற்ற முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எஸ் ஐ அக்ரி ப்ரொசீட் அப்படிங்கிறது இருக்கும். இதில் சொன்ன பேமெண்ட் எல்லாமே கரெக்டு. அதனால் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னால் சில விஷயத்தை மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நோ ஐ வாண்ட் டு செக் த டீட்டெயில்ஸ் அகைன் போட்டிங்கன்னா நீங்கள் எதையாவது ஒன்றா மாற்றிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எஸ் அக்ரின்னு பண்ணிங்கன்னா சில விஷயங்களை மாற்ற முடியாது. அதாவது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில், உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர், அப்புறம் உங்களோட பர்சனல் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்களா, சில விஷயங்களை மாற்ற முடியாது. அதனால் முன்கூட்டியே எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். சப்போஸ் இங்கே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நோ ஐ வாண்ட் டு செக் டீட்டெயில்ஸ் அகைன் சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். டக்குன்னு மறுபடியும் போய் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படிங்கிறத இதில் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். Important note to the candidate, I am aware of to verify all the details furnished in the online application. I will take the printout. நான் இணையவழி விண்ணப்பத்தில் ஆன்லைன் அப்ளிகேஷன் உள்ளீடு செய்த தகவல்கள் அனைத்தும் சரிபார்க்கும் பொருட்டு அதனை நகல் எடுக்க வேண்டும் என்பதை அறிவேன் அப்படிங்கிறது. இதுலேருந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கான இதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு இது டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கீழே இருக்கிற ஆப்ஷன் இப்போ நீங்கள் டேரெக்டாக இப்போ நான் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் எங்கே போகும்னா டேரெக்டாக இங்கே வந்துடும். இப்போ இந்த டிசபிள் பண்ண இது ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் கன்ஃபார்முக்கு போட்டு 2 தடவை இதை நீங்கள் 2 கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி ஃபைனலி டு கண்டினியூ மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே சப்மிட் ஆகிடும். இப்போ அதை பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிடும். இப்போ பேக் டு எடிட். இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள், என்னோடய சின்ன சின்ன தகவல்கள் ஏதாவது நீங்கள் மாற்ற வேண்டிய சூழல் இருக்குன்னா அதை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இப்போ உங்களுக்கு இது இருக்கும். பேக் டு எடிட்னு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் எந்தெந்த இடத்த மட்டும் எடிட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் எடிட் பண்ணலாம். சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது நீங்கள் தவறு பண்ணிட்டீங்கன்னா புது அப்ளிகேஷன் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதனால் முதல்லே சொல்லிட்டேன், எல்லாருக்கும் சில பேருக்கு போன வருஷம் அப்ளை பண்ணால் அடுத்த வருஷம் அப்ளை பண்ணால் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னா, நம்பர் 1 ரீசன் நீங்கள் அடையாள அட்டை ஆதார் கார்டு மட்டுமே கொடுத்துருந்தீங்கன்னா 3வது அப்ளிகேஷன் 2019, 24 இப்போயும் ஆதார் கார்டு மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ ஓட்டர் ஐடி கொடுத்தீங்கன்னா 3லேயும் ஓட்டர் ஐடி மட்டும்தான் கொடுக்கணும். 3லேயும் பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா பேன் கார்டு தான் கொடுக்கணும். அதில் ஏதாவது மாற்றமோ இல்லை டிரைவிங் லைசன்ஸை ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் நவம்பர் 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இதுக்கப்புறம் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். இதுதான் உங்கள் காமன் டவுட். இப்போ வந்து நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்காமலையே இப்போ நீங்கள் எல்லோரும் காலேஜில் கொடுத்துருப்பாங்க, சில பேர் வந்து ஆர்ஜிடி ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஆர்ஜிடி ஆஃபீஸ்க்கான வீடியோவோ இல்லை எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோலாம் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். அதை இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போடுறேன், டேரெக்டாக பார்த்துங்க. பேமெண்ட் உள்ள பிரச்சனை என்னென்னா இது மட்டும்தான். உங்களோட 3 இடத்துலையும் அடையாள அட்டை ஒரு மாதிரி கொடுத்துருந்தா தான் உங்களுக்கு இது அப்ளிகேஷன் டைரெக்டாக ஆகும். அதே மாதிரி மற்ற இடத்துல நீங்கள் பார்த்த மற்ற